போடுங்க. இங்கே 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடை போடுங்க. சிம்பிள், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, எடுத்து போட்டுருங்க. ஷேப் அவுட்டுக்கு பிரச்சனை இனி இல்லவே இல்லை. ஷேப் அவுட்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஷோல்டர் இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி ஷோல்டர் இறங்க பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும், இந்த ஷோல்டர் இறங்குற ப்ளவுஸே வச்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன்னா, அதாவது சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல வழிகளில் வந்து ஷோல்டர் இறங்குன்னு சொல்லி நான் வீடியோவே போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஷோல்டர் இறங்குற ப்ளவுஸு. இதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து கட்டிங் பண்ணணும், என்ன பிரச்சனை இதில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். இவங்க சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லிக்கிறாங்க, அதையும் நம்ம வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப்புங்கிற பட்டன் வரும், ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்னால நிறைய பேருக்கு வந்து வீடியோக்கள் போய் சேரும். உங்களால் ஒரு நன்மைகள் கிடைத்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ வந்து போய் சேரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 3 டாட் ஸ்கேல் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து வேறு லெவலில் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். தேவை உள்ளவங்க வாங்கிக்கிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டிங் வந்து ஷேப் அவுட்டுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வந்து இல்லை. ஷேப் அவுட்டுக்கு நீங்கள் டாட்டா சொல்லிடலாம். ஷேப் அவுட்டு வரவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஸ்கேல் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம பாருங்கள், நம்ம லோகோ நம்ம சேனலோட பேரோட தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்டிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நிறைய பேர் கேட்கறனால இந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் நான் வந்து இப்போ வரது எல்லாமே இந்த டேப் கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். இது எப்படி வெட்டுறது என்ன ஏதுங்கிறது நான் வீடியோவில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது எல்லாமே பக்காவாக வந்து செக் பண்ணியிருக்கிறேன், பக்காவாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? பிளாஸ்டிக் கிடையாது, கீழே போட்டால் உடையாது. அதுக்காக நீங்கள் இப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். நார்மலாக நல்லா திக்னஸாக தான் இருக்கும், ஒன்றுமே ஆகாது, சரிங்களா? இது அக்ரிலிக்குங்கிற ஒரு மெட்டீரியல், இம்பார்ட்டண்ட் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறேன், சரிங்களா? இது தயாரிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த அளவுக்கு ஸ்கொயர் பிட்டு அதில் தான் இது வந்து அழகாக எடுக்க முடியும். சைடில் வரதுலாம் வேஸ்டேஜ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது காஸ்ட்டாக இருக்கும், ஓவராகவும் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் எடுத்துருக்கோம். இது எவ்வளோ இருக்குது ஷோல்டர், அதாவது ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து 13 இன்ச்சு இருக்குது. நீங்கள் 14 இன்ச்சு வச்சுக்குங்க. இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ உங்கள் ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு இருக்கிறது 11 இன்ச்சு தான் இருக்குது. இது கரெக்டான அளவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 11ன்னா இப்போ நம்ம வந்து 5.5 வைக்கணும். 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போயிடும், 6 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கரெக்டாக வந்து பாருங்கள் 6 வருது. இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுங்க. இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வந்து பாருங்க, இப்படியே மார்க் பண்ணிங்க. ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ, இப்போ 11 வரும், சரிங்களா? இப்படி பாருங்கள், 11 இங்கே வருது, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சு ஸ்கேலுக்கு அளவுக்கு மார்க் பண்ணுவோம். அதாவது இங்கே பாருங்கள், துணி வந்து இதுதான் நம்ம ஒரிஜினலு. துணி உள்ளோடு வந்துடுங்களா, இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே இடுப்பு சைஸ் வந்து பெருசு கேட்டுருக்குறாங்க. 16 இருக்குது, நான் 17 வைக்கிறேன். 17னா பாதி வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வரும். 8.5 2 இன்ச்சு ப்ளஸ் 10 இன்ச்சு வருது. இங்கே நான் 10 இன்ச்சு வச்சுக்கிறேன். இங்கே வருது, இப்போ பாருங்க, கரெக்டாக ப்ளஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 7.5 இன்ச்சு வருது. அவங்க வந்து மேலே வந்து ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. 7.5 இன்ச்சு வருது, நான் 8.25 வைக்கிற 3/4 இன்ச்சு ஏற்ற சொன்னாங்க. 1/4 இன்ச்சு இங்கே போயிடும். இப்போ 8.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. இந்த வந்து பார்த்திங்கன்னா 2 வருதுங்களா, நான் 2.25 வைக்கிறேன், சரிங்களா? 2.5 வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ 2 இன்ச்சு ஷோல்டரை நான் 1/4 இன்ச்சு ஏற்றுறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து பானைக்கு தான் கேட்டிருக்கிறாங்க, அதனால் பானைக்கு தான் வைக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன்.
கோட்டுக்கு வெளியில் அப்படி வெட்டிடுங்க. பேக்கு ஃப்ரண்ட் வந்து கோட்டுக்குள்ளே வெட்டுங்க. அவ்வளோதான், கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. சின்ன கழுத்தாக இருந்தாலும் நீ ஃபஸ்ட்டே வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட்டிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கலாம். இப்படி போட்டுங்க. உட்காந்து தள்ளி வச்சு இந்த பாருங்கள், ஸ்கேலை வச்சு இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. கோட்டுக்கு பார்த்தீங்களா, கோட்டுக்கு நேராக கரெக்டாக போட்டுங்க. இப்போது இந்த இடத்துல ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. நெக்கு கரெக்டாக வருங்க, இங்கே போட்டுங்க. இங்கே 3/4 இன்ச் தள்ளி வச்சு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. 6.25 இருக்குது, 7.25 வச்சுக்கோங்க. இப்போ வந்து 7.25 வச்சிட்டிங்களா? இப்போ வந்து இந்த மெயின் டாட் இருக்குதுங்களா, அது எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது சரிங்களா. 4 இன்ச்சு வைக்கணும், சாரி 3.25 வைக்கணும். இப்போ வந்து நான் 4 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணுறேன். இது 4 இன்ச்சு வரத்துக்காக தான் ஒரு அடையாளம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிடிங்க கரெக்டாக. ஷேப் அவுட்டுக்கு நீங்கள் பாய் சொல்லிடலாம். இனிமேல் ஷேப் அவுட்டு பிரச்சனை உங்களுக்கு வராது. இங்கே பாருங்கள், பெரிய கோடு விழுகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல மார்க் பண்ண அளவில் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வைங்க. ஏன்னா அவங்க வந்து ஷோல்டர் இறங்குன்னு சொன்னதுனால இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு மேலே ஏற்றிட்டோம். இந்த நெக்கு வந்து மேலே ஏற்றியாச்சு, அதாவது பேக்கில் நம்ம வந்து நெக்கு ஏற்றிருக்கிறோம். இதுவும் வந்து மேலே வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு வெட்டும் போது கரெக்டாக வந்து, ஏன்னா உள்ளே கொண்டு வந்துட்டோம், ஷோல்டர் வந்து கொண்டு வந்தாச்சு லைட்டாக உள்ளே. அப்போ வந்து இவங்க வந்து கரெக்டாகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுங்கிறது குறைச்சிக்கணும் சரிங்களா. 1/4 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச்சுங்கிறது குறைச்சிக்கலாம். இது பாருங்கள், மறுபடியும் வச்சு காட்டுறேன். இது பாருங்க, கரெக்டாக வருது. இது வந்து 1/4 இன்ச்சு மட்டும் குறைச்சா போதும், 1/2 போட தேவையில்ல. 1/4 இன்ச்சு குறைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் சரிங்களா. ஏன்னா இதுவும் லைனிங் தான், அதுவும் லைனிங் தான், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கழுத்துக்காக நெக் வந்து குறுகல் மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது பாருங்க, இப்படியே வந்து மார்க் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ராடுனா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி வெட்டிட்டிங்கன்னா கழுத்து அழகாக ரவுண்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி பாருங்கள், நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், நான் இங்கேருந்து மார்க் பண்ண தெரியுங்களா, கரெக்டாக அங்கே வந்து நிற்கிது பாருங்கள். 4 இன்ச்சு வந்து நிற்கிதுங்களா. இது ஃபினிஷிங் இங்கே 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 3.25 வந்துச்சுங்களா, செட் ஆகிடுச்சா, தெரிஞ்சிச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இந்த சின்ன 1/2 இன்ச்சு இருக்குதுங்களா, ஒன்று இங்கே இருக்குது, 1/2 இங்கே இருக்குது. 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. இங்கே 1/2 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடை போடுங்க. சிம்பிள், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எடுத்து போட்டுருங்க. ஷேப் அவுட்டுக்கு பிரச்சனை இனி இல்லவே இல்லை. ஷேப் அவுட்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஷேப் அவுட்டுக்காகவே தான் இந்த ஸ்கேல் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், புரியுதுங்களா. இது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரவே வராது, பக்காவாக இருக்கும். இதே மாதிரி இந்த போட் நெக்கு, ஹை நெக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் மேலே இந்த பக்கம் போகும். அப்போ மட்டும் நீங்கள் லைட்டாக அப்படி ஸ்டேரிங் மாதிரி திருப்பிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ரெண்டும் வந்து கரெக்டாக எப்போவுமே கரெக்டாக வந்துடும். இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் திருப்பிங்கனாவே முடிஞ்சிச்சு. இதுக்காக மட்டும்தான் நீங்கள் திருப்ப போகிறீங்க, புரியும் நினைக்கிறவங்களுக்கு. இப்படி வைக்கிறீங்க, இப்படி வைக்க போகிறீங்க. மற்றபடி எல்லாமே இது எல்லாமே இந்த ரெண்டு வந்து கரெக்டாக இங்கே தான் வரும். இது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஷேப் அவுட் பிரச்சனை உங்களுக்கு கிடையாது சரிங்களா. இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இப்போ இதோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ப்ளவுஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குறாங்க.
1.25 இன்ச்சு இருக்குது. அதே 1.25 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. அது லூஸ் வருதுன்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 1.25னா 1 வைக்கணும், 1.5னா 1.25 வைக்கணும். கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓகே. ஷோல்டர் இறங்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஹைட்டை குறைக்கணும். ஷோல்டர் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இடத்துல 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அதாவது லைட்டாக தான் இறங்குதுன்னு சொன்னாங்கன்னா லைட்டாக, ரொம்ப இறங்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 11 இன்ச்சு இருந்தது, அது கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து யோக்பட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. 2.25 இன்ச்சு இருக்குது. இப்படி பாருங்கள், 2.25 வச்சு மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இங்கேருந்து கரெக்டாக இப்போ இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். அது உங்களுடைய சென்டர் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஒரு மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். இப்படி பார்த்தீங்களா, கரெக்டாக 9 வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க 9, 9.5 இந்த ரேஞ்சில் தான் வரும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க 8 வரும், 7.5 வரும். அதுக்கு மேலே வராது. அதாவது 7.5, 8, 8.5 இந்த 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்லேயே தான் வரும். ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10, 10.5 வரைக்குமே வரும். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க, பாடியாக இருக்கிறாங்கன்னா 10 வரும், 11 வரும். இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இது வந்து பாருங்கள், கரெக்டாக சென்டர் வந்து 9 வந்துச்சுங்களா. இந்த 9ங்கிறது நார்மலான ஹைட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். அது எல்லா சைஸுமே நான் சொல்ல வரேன். அதாவது பாடிக்கு தகுந்த மாதிரி இது அகலத்தில் தான் கூடும். இந்த சென்டருங்கிறது கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் வந்து 9, 9.5 எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். சரிங்களா? பாடியாக இருக்கிறவங்க நான் சொல்லலை, நார்மலாக ஹைட்டில் இருக்கிறவங்க சொல்ல வரேன். பாடியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி அவங்களுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக பாருங்கள், அழகாக ரவுண்டாக வெட்டுங்க. இது வந்து கோட்டுக்குள்ளே வெட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக், அதாவது ஸ்லீவ்ஸ் வெட்டிடலாம். ஸ்லீவ்ஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டையும் ஆம்கோல் செக் பண்ணுற பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. விரைவில் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மார்க் பண்ணிங்க. அப்படி மார்க் பண்ணிங்க. கை நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிங்க. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இங்கே எவ்வளோ இருக்குது, 8.25 இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ ஆம்கோல் எவ்வளோ இருக்குங்கிறது கரெக்டாக செக் பண்ணிங்க. எவ்வளோ அளந்தோமோ அந்தளவுக்கு கரெக்டாக பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இதே வச்சுங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி அழகாக வெட்டிக்கலாம். ஒரு சில கை வந்து இப்படி போயிடுவீங்க, அதனால தான் ஆம்கோல்கிட்ட அந்த துணி லூஸ் வர்றது காரணம் அதுதான். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். இந்த கேப்புக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு இருக்கு, இதை திருப்பி போட்டுங்க. மேலே போட்டு அழகாக இதை விட்டுங்க. கரெக்டாக பாருங்க, அப்படி வெட்டிக்கங்க. ரொம்ப மேலே போயிடாமல் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இப்போ யோக் பட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது
அவ்வளோ செக் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு வருது. கோடு போட்டுக்கோங்க. கரெக்டாக இதை வச்சு 10 இன்ச்சு இங்கே வருது. லைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 வைங்க போதும். ஏன்னா 2.25 தான் இருக்குது, அதனால் 5 வச்சிங்கன்னா போதும். இப்போ துணி வந்து இதில் சிங்கிள் தான் இருக்குது. துணி வேறு இருந்ததுன்னா நீங்கள் டபுள் போட்டுங்க. மொத்தம் ட்ரிபிள் போடணும். நான் இதில் ஒன்று தான் வெட்டுறேன், அப்புறமா வந்து வெட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து மடித்து போட்டுக்கிறேன். லைட்டாக 3/4 இன்ச்சு அப்படி கிராஸ் பண்ண மாதிரி அப்படி வெட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் போட்டு வெட்ட போகிறோம். இது பாருங்க, இதில் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து சென்டரை பார்த்து தைக்கும் போது வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து இப்படி நான் போட்டு வெட்டிடுவேன். இது போட்டுக்குங்க. வெட்டிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இங்கே வருங்க, இந்த கல் இது வருங்க, லாஸ்ட்டு கல் இந்த பக்கம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு வெட்டிக்கணும். இப்போது இந்த பக்கத்தில் துணி கொடுக்கணும், இந்த பக்கத்துக்கு 2 பக்கம் துணி கொடுத்து நம்ம தைக்கிற மாதிரி வரும். தைக்கும் போது அது வந்து துணி கொடுத்துச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யூ கொடுத்துருக்காங்க. அவங்க பா தான் வேணும்ட்டுருக்காங்க. அதாவது யூவும் பாவும் 2ம் ஓகே தான், இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் அதே மாதிரி தான் தைச்சி தரேன்ட்டுருக்கிறேன். இப்போ இந்த யூவும் வந்துடும், அந்த பார்னருக்கும் வந்துடும். அதாவது இதோட நின்றோம் அப்படி, சரிங்களா? கீழே வந்து இந்த யூ மாதிரியும் வேணும்ன்ட்டுருக்குறாங்க, பா மாதிரியும் வேணும்ன்ட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இல்லை யூ மட்டுமா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நெக் வந்து வெட்ட தேவையில்லை. இதை அப்படியே நீங்கள் போட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு நீங்கள் தைச்சிக்கலாம். அது வந்து அவங்க விருப்பங்கள். இது பாருங்க, இதை வந்து நான் போட்டு வெட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா பா மாதிரி அழகாக வந்துடும். கீழே வந்து இப்படி யூ மாதிரி வந்துடும், 2 நெக்குமே வந்துடும். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வெட்டிக்கிறேன். இந்த துணியை பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் நான் வந்து இப்படி வெட்டியிருக்கிறேன். நீ ஷூரெல்லாம் வெட்டாதீங்க. இந்த துணி வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துட்டு போகும். இந்த கல்லெல்லாம் எடுத்து தான் நம்ம தைக்க முடியும். இந்த கல்லெல்லாம் எடுக்கணும். அதுக்காக வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா துணியெலாம் விட்டுருக்கிறேன். அப்புறமா தான் நம்ம வந்து அதை எடுத்து தைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பட்டி இதில் வெட்டிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. வெரி சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு சொல்லுங்கள். டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் போட்டுருவேன். உங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ண முடியாட்டும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம சேனலில் வந்து ஸ்கேல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். காலில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வீடியோவில் பார்க்க